இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒண்ணுமே இல்லாத உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்தது ஏசப்பா தானே. அவருக்கு தெரியாதா உனக்கு எப்ப எப்படி மாப்பிள்ளை கொடுக்கணும்னு? நீ உண்மையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மையானால் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சகல தடைகளையும் மாற்றி அதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்து உங்களுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். தவறான வாழ்க்கை துணை தெரிந்தெடுத்து இன்னைக்கு ஜெபிக்க முடியல, சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, மகிழ்ச்சியை இழந்துட்டீங்க, இன்னும் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார். திரும்ப வாங்க இயேசுவண்ட. ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு எந்த துணையை வச்சுக்கிறார் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதன்படி நீங்க திருமண வாழ்க்கையை அமைக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் திருமணம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். மனுஷன் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கி தேவனே திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார். திருமணத்தின் மூலம் பரிசுத்தமும் தேவ பக்தியும் உள்ள சந்ததியை ஏற்படுத்தி குடும்ப உறவுகளை சிறப்பிப்பதே தேவனுடைய நோக்கமாகும். இப்படி சீரும் சிறப்புமாய் இருக்க வேண்டிய திருமண வாழ்க்கை இன்று அநேகருடைய வாழ்க்கையில சிதைக்கப்பட்டும் பிரிக்கப்பட்டும் இருக்கிறது. அநேகர் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியாம தனிமைப்படுத்தப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய திருமண வாழ்க்கையை தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட விளைவுதான். தெய்வ பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் இதில் கவனம் செலுத்தும் போது ஒவ்வொருத்தருடைய திருமண வாழ்க்கையின் மூலம் தேவனுக்கு மகிமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் துதி வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அழகாக கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தி வருகிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாத்திராகம புஸ்தகத்தில் பல நூறு ஆண்டுகள் எகிப்தியரிடத்தில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறார். அது முதற்கொண்டு அவர்கள் சந்தோஷித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கிட்டார், இனி கலக்கம் இல்லை, இனி கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறாங்க. அதே போல இந்த நாள்ல நீங்க ஏதோ ஒரு காரியத்துல சிறைப்பட்டு இருக்கலாம். அது வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாரமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம சேர்ந்து நான் இயேசுவோட பிள்ளை, அதனால நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், எல்லா வேலைகளிலும் அப்பாவை நான் துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க உங்க வீடுகளுக்குள்ள அவருடைய பிரசன்னம் கடந்து வரும். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் காண மாட்டீங்கன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அதே வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் தர போதுமானவர் இருக்க. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் சொல்லுங்க, ஏசப்பாவோட பிள்ளைதான் எப்போதும் மகிழ்ந்திருப்போம்.
நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசு எனக்காய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரமில்லை. அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுவோம். எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எல்லாம் உங்க வீட்டை விட்டு ஓடுகிறது. எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் என் காலின் கீழே, அந்த சாத்தான் என் காலின் சாத்தான் என் காலின் கீழே, அந்த சாத்தான் என் காலின் கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஹalleluya. சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு, பிசாசினிடத்திலிருந்து சகல அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்தி வருகிறார். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்கு வந்த பிறகும் ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்பது ஆண்டவர் திரும்பி பார்க்க சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போமானால் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்மளால நடக்க முடியாத பொழுது கரடான பாதைகளில, முட்கள் நிறைந்த பாதைகளில அவரே நம்மை ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தூக்கி சுமப்பது போல தோள்களின் மேல தூக்கி சுமந்து அழகாய் நடத்தி வந்தாரே. அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நடத்தி வந்தவரே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். உங்க கிருபைதான்ப்பா என்னை தாங்கினது, ஏன் பலத்தினால் அல்ல, ஏன் பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க கிருபை, உங்க தயவு என்னை நடத்தி வந்தது. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது. அன்பு இயேசுவே, நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின. நான் நடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது. அன்பு இயேசுவே, நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின எந்த இயேசையா. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது. அன்பு இயேசுவே, நான் தடுமாறும் போது தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின. என் சுய பலத்தால், என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடங்க பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், ஆண்டவரை பார்த்து நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க,
நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி தாங்கிக் கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என்ன தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் பலத்தால் நீங்க. என் நாள் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் மன பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. நிறைய வேலைகளில நம்முடைய பணத்தை நம்பி, நம்முடைய சொத்துக்களை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு. பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், கரங்களை உயர்த்தி நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், திரும்பி பார்க்கிறப்பா என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின என்னை இயேசையா. இருக்கிற இடங்கள்ல நல்ல மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்தவரே, சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இறுதி வரை நீர் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பாடி துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பாடி துதிக்கும் போது தெய்வ பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புகிறது. இப்பொழுதும் திருமணம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அனிதா, ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, இன்னைக்கு போலாமா? இல்லடி, யூத் மீட்டிங் இருக்குல்ல, கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, நீ வரலையா? இப்பதாண்டி சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கே வந்திருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதான் எனக்கு வர முடியாது. சரி சரி, அப்ப நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் உனக்கு 3 மணிக்கு கால் பண்ணட்டா? சாரிடி, 4 மணிக்கு பிரியாக்கா வீட்ல ஃபேமிலி பிரேயர் இருக்கு, கூப்பிட்டுருக்காங்க, மறந்துட்டேன். சரி, அப்ப நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நாளைக்கு போலாம். நாளைக்கு 2வது திங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல பிரேயர் பண்ண போகணும்டி. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, நான் இப்பவே ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். நீ ஃப்ரீயா இருக்கும் போது போயிட்டு வா, சரியா? அம்மா எப்படி இருக்காங்கடி? கொஞ்சம் முடியாம தாண்டி இருக்காங்க, நான் தான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோடி. எப்ப பாரு சர்ச், பிரேயர், பைபிள்னு பா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டியாடி? எனக்கு எல்லாமே ஏசப்பா தாண்டி.
நான் +1 படிக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் +2 வாச்சும் முடிப்பேனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஏசப்பா தாண்டி காரணம். சரி, அப்போ கன்ஃபார்மா மினிஸ்ட்ரி தானா? தெரியலடி, ஆனா அவருக்காக வாழ நான் எப்பவுமே தயாரா இருக்கேன்டி. நீ மட்டும் எனக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாதுடி. ஒண்ணுமே இல்லாத என்ன படிக்க வச்சு நான் கேட்டதெல்லாம் கொடுத்தது ஏசப்பா தாண்டி. ஏசப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதாண்டி நம்மளோட கடமை. அதனாலதான் உனக்கு ஏசப்பாவை பத்தி நான் சொன்னேன். அன்னைக்கு நீ கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை பார்க்கவே பரிதாபமா இருந்தது. ஆனா இப்ப பாரு எப்படி மாறிட்ட. உண்மைதாண்டி, ஏசப்பா எனக்கு கொடுக்கற வாக்குத்தத்தம்லாம் இப்ப வரைக்கும் நிறைவேறிட்டு தாண்டி இருக்கு. சரி, சண்டே சர்ச்ல மீட் பண்ணலாம். 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. ஓகேடி, சண்டே மீட் பண்ணலாம். ஓகேடி, பாய். எதுக்குடி இங்க நிறுத்துற? ஒரு 5 மினிட்ஸ் காஃபி சாப்பிட்டுட்டு போலாம், வா வா. வாடி. சொல்லுடி, என்னாச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் உனக்கு மேரேஜ்னு பேசிக்கிட்டாங்க. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். அம்மா தாண்டி மாப்பிள்ள பார்த்தாங்க. மாப்பிள்ள சொந்தம்தான். பிசினஸ் பண்றாரு. பங்களா, காரு எல்லாமே இருக்கு. என்ன நல்லா பார்த்து பாருன்னு சொன்னாங்க. ஆனா ரட்சிக்கப்படல. பணத்துக்கு ஆசைப்பட்டு ரட்சிக்கப்படாதவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டல. கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாத்திடலாம்னு நினைச்சேன்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ எப்படி சுயமா முடிவெடுப்ப? சரி, அப்புறம் என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கே என்ன போக கூடாதுன்னாரு. அப்படியே 6 மாசம் ஆச்சு. உடனே அடுத்த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சான்ஸே இல்லைன்னுட்டாங்க. உனக்கு தான் ஏசப்பாவை பத்தி தெரியும்ல, பிரேயர் பண்ணியா? அதுவும் பண்ண விடல. சரி, அப்புறம்? அவங்களுக்கு வாரிசு தான் முக்கியம்னு டைவர்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்தது ஏசப்பா தானே. அவருக்கு தெரியாதா உனக்கு எப்ப எப்படி மாப்பிள்ள கொடுக்கணும்னு? 24 hours சர்ச் பிரேயர்னு இருந்த நீயே பணத்துக்காக ஏசப்பாவை விட்டு கொடுத்துட்டியேடி. இப்படி ஆகும் நினைக்கலடி. எல்லா விஷயத்திலயும் பிரேயர் பண்ணி தானே முடிவெடுத்த. ஆனா வாழ்க்கையே நிர்ணயிக்கிற இந்த விஷயத்துல மட்டும் எப்படி சுயமா முடிவெடுத்த? சரி, இப்ப கூட உன்னை ஏசப்பா நேசிக்கிறாருன்னு தெரியும்ல. ஆனா இவ்ளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனேடி. உன்னோட பாவத்துக்காக அவர் காயப்பட்டுட்டார்ல. இப்போவும் உனக்காக காத்துட்டு தான் இருக்காரு. இழந்து போனதை திரும்ப தர தெய்வம் தாண்டி நம்ம ஏசப்பா. நீ இழந்து போன சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் இரட்டிப்பா கொடுக்க ஏசப்பாவால முடியும்டி.
சரி வா, வீட்டுக்கு போலாம். என்ன வீட்டுல விட்டுரு. ஏண்டி, என்னாச்சு? எனக்கு இப்பவே பிரேயர் பண்ணும் போல இருக்கு. மணிக்கணக்கா ஜெபிக்கணும். நான் இயேசுப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திரும்பவும் அவர் கூட பேசணும் போல இருக்குடி. நாடகத்தை பார்த்தீங்களா? திருமண வாழ்க்கைக்காக நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எவ்வளோ முக்கியம் என்பதை அறிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் சிறப்பு ஆலோசனைகளை கேட்க போகிறோம். இதுவரை ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு வந்தோம். இந்த வாரத்திலிருந்து நீங்கள் கடிதத்தின் மூலம் கேட்கும் கேள்விகளுக்கு சிறப்பு ஆலோசனை கொடுத்து அதற்காக விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஆலோசனை நேரத்தை கவனமாக பாருங்க. தேவன் உங்களோடு பேசி உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்துக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆலோசனை நேரத்தில் எந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோன்னா பாருங்கள், ஒருத்தங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருமணம், அவங்க வாழ்க்கையில் திருமண தடை. ஒரு சகோதரி சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க எனக்கு வயது 32 ஆகிறது. எனது திருமணம் தடையாகவே இருக்கிறது. நிறைய மாப்பிள்ளை வீட்டார் வந்தாலும் எதுவும் அமையவில்லை. நான் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவன் மாப்பிள்ளை வீட்டார் எதிர்பார்க்கறது என்னென்னா, நல்ல வேலை இருக்கணும், அதிக சம்பளம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய பெற்றோர் கூட நினைக்கிறாங்க. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பெண். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்து குடும்பத்திலிருந்து இப்போ எனக்கு அநேக வரன்கள் வருகிறது. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால இப்போ அந்த திருமணத்திற்கு எனக்கு சம்மதம் இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இயேசுவை அறியாத ஒரு மகனை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? எனக்கு திருமணம் நடக்குமா? இந்த தடை மாறுமா? எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். இது நிமித்தம் என்னுடைய குடும்பத்தின் நிமித்தமும் குடும்பத்தார் நிமித்தமும் நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். என்னுடைய வயது வேற ஏறிட்டே போகுது. எனக்கு திருமணம் நடக்குமா? ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அல்லது அநேக பிள்ளைங்கள் வயது ஆகியும் 30க்கு மேலே 35க்கு மேலே எல்லாம் ஆகி திருமணம் ஆகாமல் இருப்பது அநேக குடும்பங்களிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலின்னு பெற்றோர் ஒரு பக்கம் வேதனை. என்னுடைய வாழ்க்கையில் என் கூட படித்தவங்கள்லாம் திருமணமாகி பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறாங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேன்னு சொல்லி அநேக பிள்ளைங்க வேதனைப்படுகிறார். ஒரு ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். திருமணம் ஆகாமல் வயது கடந்து கொண்டே போகிறது. அப்போ நம்ம வாசிக்கும்போது வேதத்தில் பார்க்குறோம், வயது ஒரு பொருட்டே அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வயதான ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பாருங்கள் பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே மாதிரி சகரியா எலிசபெத்தும் வயது சென்று முதிர்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்றுட்டு, ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு வயது ஒரு தடையே இல்லை. ஆகவே இந்த சகோதரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அநேக கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அநேகருடைய உள்ளத்தில் இந்த கேள்வி எழும்போம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமண காரியம் வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு வேளை வயது தடை அல்ல. ஆகவே வயதாயிற்று இனிமேல் திருமணமே நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி கொள்ள வேண்டாம். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சகோதரி எழுதியிருந்தாங்க பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல வேலை, அவங்க சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் என் குடும்பத்தார் கூட உனக்கு நல்ல சம்பளம் இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லை, ஏதோ ஒரு சின்ன வேலை செய்கிற, உன் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை, அந்த சம்பளம் அதிகமாக இல்லாததுனால தான் உங்கள் திருமண தடைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் கூட சொல்கிறதாக அந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இதில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இல்லையா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
அப்போ நம்ம நினைக்கிறது ஒன்று, ஒருவேளை கர்த்தருடைய இருதயத்தில் நம்மை குறித்து இருக்கிறது ஒன்றா இருக்கலாம். ஒருவேளை அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருமானமோ வேலையோ உங்களுடைய அந்தஸ்தோ தடையாக இருக்குமானா கர்த்தர் அந்த தடையை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்போ ஒருவேளை இந்த வேலை வாய்ப்போ வருமானமோ தடையாக இருந்தால் கர்த்தர் கட்டாயம் அந்த தடைகளை மாற்றி போடுவார். இந்த வேத வசனத்தின்படி தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது கட்டாயம் அது ஒரு தடையாக இருக்குமானா ஆண்டவர் மாற்றுவார். அப்போ பாருங்க, இன்னொரு காரியம் கூட அந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால என்னுடைய திருமண தடையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதாக அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதி குடும்பத்திலிருந்து தான் என்னை பெண் கேட்டு வருகிறாங்க. நாங்கள் இயேசுவை குடும்பமாக ஏற்றுக்கொண்டும் கூட ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல. அநேகர் அந்த ஜாதியில் தான் வேணும், இந்த காரியத்தை இந்த கோத்திரத்தில் தான் வேணும், இதில் தான் வேணும் அப்படின்னு ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக நிற்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க பாருங்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த திருமணம் அப்படிங்கும்போது தடையாகுது. ஏன்னா இந்த காரியம்தான், இந்த மகளுடைய காரியத்தில் அதுதான். பாருங்கள், 32 வயது ஆயிற்று, ஆனால் இவங்களுடைய இதில் தான் வேணும். இவங்க பாருங்கள், அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி அவங்க எழுதாமல் அதில் மறைமுகமாக எழுதியிருக்கிறாங்க. இது நிறைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. அப்போ நீங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா? அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் பிரியப்படாத ஒரு காரியம். பெரியவர்கள் பெற்றோர்கள் பிடிவாதமாக இருக்கிறதுனால வாழ வேண்டிய பிள்ளைங்க இன்றைக்கு அநேகர் திருமணம் நடக்காமல் பாருங்கள், வயதாகிட்டு போய் ஏக்கத்தோடு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆகவே பெற்றோர் பெரியவர்கள் ஏன் திருமணம் ஆகக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த வீண் வைராக்கியத்தை விட்டு, ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட உங்களை நேசிக்கக்கூடிய உங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மகளையோ எனக்கு திருமணத்துக்கு ஒரு துணையாக தாங்கன்னு செபிக்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அப்போ இவங்க இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்னொரு காரியம் கூட தடையாக இருக்கும். ஒருவேளை அவங்க இதுவரைக்கும் கடந்த நாட்களில் எல்லாம் அந்த தவறான வழிபாடுகளில் இருந்திருப்பாங்க இல்லை, இயேசுவை விட்டு தவறான வழிபாடுகளில் இருந்து வந்தது நிமித்தம் அந்த தவறான வழிபட்டு கொண்டிருந்த அந்த ஒரு தெய்வங்களுடைய காரியங்கள் இல்லையா, அது ஒரு தடையாக இருக்கும். ஏன்னா காலமாக அதை வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய மூதாதையோர் பெற்றோர் இவங்கெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க, கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒருவேளை காலமாக அந்த கிரியைகளுடைய வணக்கம், அந்த கிரியைகளுக்கு செய்த பூஜைகள், அந்த மாதிரி காரியங்கள் கூட ஒருவேளை சாபத்து நிமித்தம் தடையாக இருக்கலாம். ஆனால் இந்த மகளுடைய காரியத்தில் அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது கூட ஒரு சாபம், அந்த பிசாசின் கிரியைகள் தடையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மரத்திலே, அவர் சிலுவை மரத்திலே தன்னையே தியாகமாய் கொடுத்து நமக்கு வரவேண்டிய அந்த சாபங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்ததினாலே நம்ம மீது வரவிருக்கிற அந்த சாபம் அன்றைக்கு முறிக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் ஒரு வேளை பிரஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை இப்படிப்பட்ட தடைகள், சாபத்தின் தடைகள், அந்த விக்கிரக கிரியைகளின் நிமித்தம் வருகிற தடைகளாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாம் மாறும். ஆகவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு நீர் ஏற்ற துணையை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு கூட அவரை தேடுங்க. அவரை தேடுகிறவர்கள், அவருடைய சமூகத்தில் செபிக்கிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற எனக்கு, அவரை தேடுகிற எனக்கு பலன் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரியா? நம்ம அதற்காகத்தான் செபிக்க போகிறோம். இப்பொழுதும் நம்ம ஆலோசனை நேரத்தில் ஒரு கடிதத்தை வைத்து நம்ம ஆலோசித்தபடியே
இப்படிப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் திருமணம் தடையோடு கூட காணப்படுகிறாங்க. இந்த வேளையில் அவர்களுக்காக நாம் இணைந்து பாரத்தோடு கூட செபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சகோதரிகளாக இருக்கலாம், ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட திருமண தடையாக இருக்கலாம். வயது ஒரு வேளை அதிகமாயிட்டு திருமண வயதை கடந்தவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கு அற்புதம் செய்வதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, படிப்பு ஒரு பொருட்டல்ல, அழகோ அந்தஸ்தோ இல்லை எதுவும் ஒரு வேலை இல்லையோ வருமானம் எந்த ஒரு தடையும் இல்லை. தேவனால் சகல தடைகளையும் மாற்ற முடியும். நம்முடைய ஆண்டவர் சகல தடைகளையும் மாற்றுகிற தேவன். ஆகவே எனக்கு படிப்பில்லை, அழகில்லை, அந்தஸ்து இல்லை, அவங்க கேட்குற மாதிரி என்னால் கொடுக்க முடியல, அல்லது எனக்கு நல்ல வருமானம் இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். எதுவானாலும் தடைகளை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மையானால் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளையும், அது ஒரு படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சகல தடைகளையும் மாற்றி அதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்து உங்களுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். ஆகவே தைரியமாய் சகோதரியோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, குடும்பங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இசப்பா திருமண காரியம் தடையாயிருக்கிறதே என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு 30 வயதாகிவிட்டது, 35 வயதாகிவிட்டதே, இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே துக்கத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னுமா எத்தனையோ வாலிப சகோதரிகள் ஆண்டவரே சப்பா, வாலிபர்கள் ஆண்டவரே சரியான வேலை இல்லாத நிமித்தம் திருமண காரியத்தில் தடையோடு கூட இருக்கிறாங்கப்பா. அழகு இல்லாமல் ஆண்டவரே சப்பா, பணம் இல்லாமல் ஆண்டவரே சப்பா, எத்தனையோ பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தடையாக இருக்கிறதே ஆண்டவரே. சரியான வேலை இல்லாதது நிமித்தம் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சொந்த வீடு இல்லாதது நிமித்தம் ஆண்டவரே சப்பா, சரியான தொழில் இல்லாதது நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே திருமண காரியம் தடையாக இருக்கிறதே ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இசப்பா, யார் யார் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இந்த நாளிலே என்னுடைய திருமணத்திலே காணப்படுகிறதான தடைகள் விலகணும்னு சொல்லி ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே இசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே இசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. அவர்களுடைய திருமண காரியத்திலே காணப்படுகிறதான தடைகளை கர்த்தர் ஆண்டவரே இசப்பா நீர் தகர்த்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. வேதத்தில் ஈசாக்குக்கு ஏற்ற ரெபேக்காளை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தின் கரம் அந்த பிள்ளைகளின் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே ஜெபத்தை கேட்டு சகல தடைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போட்டு பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி இந்த கடிதத்திலே இந்த சகோதரி எழுதியிருந்த மாதிரி ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இன்றைக்கு அநேகர் இயேசுவை கொண்டிருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்து இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் ஒருவேளை தடையாக இருக்கலாம். அந்த பாருங்க, விக்கிரக வழிபாட்டில் இருந்தது நிமித்தம், அந்த கிரியைகளின் நிமித்தம் இன்றைக்கு ஒரு சாபத்தின் கட்டு தடையாக இருக்கலாம். அதனால் திருமணம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் இருக்கலாம். முன்னோர்கள் செய்த பாவம் அல்லது நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக செய்த பாவம் இன்றைக்கு சாபமாய் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட தடைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசமெல்லாம் போய் இனி எங்கே என் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்க போகுது, எனக்கு ஒரு குடும்பமாக, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமா, நானும் குடும்பமாக வாழ்வேனா, அப்படியெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். இல்லை
கர்த்தர் சாபமாயிருந்தாலும் பாவமாயிருந்தாலும் எல்லா சாபங்களையும் மாற்றுவதற்காக தான் சிலுவையில் அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசித்து இன்றைக்கு சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பாவங்கள் சாபங்கள் மாறும்படி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஆண்டவரே நானும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டேன், நான் மன்னிங்க, என் குடும்பத்தில் என் மேலே இருக்கிற அந்த சாபத்தின் கட்டு முறிக்கப்பட்டு இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. விசேஷமாய் திருமண காரியத்தை எதிர்பார்த்து தடைகளோடு ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எத்தனையோ நாட்களாய் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பெற்றோர்கள் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே தகப்பனே இந்த சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் ஒருவேளை தடையை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காக நீங்க சாபமாயிட்டீங்கப்பா. இந்த சாபத்தின் கிரியைகள் ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆண்டவரே தடையை உண்டாக்க கூடாது. நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ஐயா. நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால உங்க இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவ சாபங்களும் நீங்கி திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அதிக நாள் காத்திருந்தது நிமித்தம் ஆண்டவரே அவ்விசுவாசத்தோடு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. தகப்பனே அந்த அவ்விசுவாசங்கள் நீங்கட்டும் ஐயா. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உங்களை நோக்கி பார்த்து திருமணத்திற்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கினபடியினால நன்றி. ஏற்ற துணைகளை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. இந்த நாளிலே திருமண தடையோடு கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பார்த்த எல்லா குடும்பத்தின் மக்களுக்கும் எல்லா வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சகல தடைகளையும் மாற்றி கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக சென்று தடைகளை மாற்றி திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளும் சாபங்களும் அவ்விசுவாசங்களும் மறைந்து போகட்டும். தடைகளை மாற்றுகிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து இவர்களை குடும்பமாக்கி சந்தோஷப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை எல்லாம் கேட்ட கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆலோசனை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கடிதங்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தோடு நம்முடைய சகோதரிகள் உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாலிப வயசில் நல்லா நான் கர்த்தருக்குள்ளே இருந்தேன், ஊழியெல்லாம் செய்தேன். இந்த குடும்பத்தில் வந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு கணவர் இப்படி ஒரு மனைவி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை போச்சு கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்களையும் நேசிக்கிறார். மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து திரும்ப நீங்கள் எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு முன்னால் நீங்கள் எங்கே தவறு செய்தீங்கன்றதை யோசித்து பாருங்கள். நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் ஏற்ற துணை வாழ்க்கை துணையை தேடக்கூடாது. படித்து முடித்து ஒரு வேலைக்கு வந்த பிறகு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியான ஒரு வயசும் பக்குவமும் வரும்போது தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி தருவார். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவினால் உங்களுடைய வாழ்க்கையே பாழாக்கி போய்விடும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் அவசியம். நீங்களாக தீர்மானிக்காருங்க. ஆண்டவரிடத்தில் காரியத்தை கொண்டு போங்க.
தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. பெற்றோரும் சம்மதத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைஞ்சாதான் ஆசீர்வாதமாக இருக்கும். வேற புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டாரா குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக சமாதானமாக நல்லா இருக்க முடியும். ஒளியும் இருளும் சேர்ந்திருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். இயேசுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அமெரிக்காவில் ஒரு வாலிப பெண்ணும் மகனும் படித்து முடித்து வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒழுங்காகி நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது. இதற்கு திருமணத்துக்காக நாள் குறிக்கப்பட்டது. இதற்கு இடையில் அந்த வாலிப மகள் டாக்டர் பில்லி கிரஹாமுடைய கூட்டத்தில் போன போது ரட்சிப்பை அறிந்து கொண்டா. நம்ம ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய பிள்ளை இருக்கணும்னு சொல்லி தன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாள். தன்னுக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட வாலிபனிடத்தில் சொன்னால், நீயும் ரட்சிக்கப்படணும், இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இயேசு நமக்கு தேவைன்னு சொல்லி இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே வந்தாள். அவனுக்கு ரொம்ப கோபம் எரிச்சலாம். என்ன இப்போ இயேசுன்ற, நம்ம ஏதோ ஜாலியாக கிளப்புக்கு போகலாம், டான்ஸ் ஆடலாம், குடிக்கலாம், சந்தோஷமாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும். நீ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இயேசுன்ற பரிசுத்தன்ற, அது சரிப்படாதுன்னா. இவ சொன்னா, இல்லை அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீயும் அந்த இயேசுக்குள்ளே வந்துட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கட்டலான்னு சொல்லி பார்த்தாள். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். சில மாதங்கள் போராடி அவள் கடைசியில் சொன்னா, நீ இது மாதிரி இயேசு பற்றி பேசினா உன் கூட வாழ முடியாதுன்னா. இவள் சொன்னாள், அவனை பார்த்து சொன்னாள், இஃப் யூ டோன்ட் லைக் டு கம் வித் மீ டு ஹெவன், ஐ டோன்ட் லைக் டு கம் வித் யூ டு ஹெல். நீ என் கூட சேர்ந்து மோட்சத்துக்கு வர உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் கூட சேர்ந்த நரகத்திற்கு வர நான் விரும்பவில்லை. இதோடு முறித்து கொள்ளலாம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை தான் திருமணம் செய்வேன் என்று முடிவு பண்ணிவிட்டாள். அமெரிக்காவில் ஒரு வாலிப பெண் எடுத்த தீர்மானம் உங்களை குறித்து என்ன? நீங்கள் உடனே சொல், நான் மாற்றிடுவேன், அவன் மாறிடுவான்னு சொல்கிறான். தாலி ஏற வரைக்கும் தான் அந்த பெண் பேசுவான், ஆமாம் சர்ச்சுக்கெல்லாம் போகலாம், எனக்கு இயேசுவை பிடிக்க எல்லாம் சொல்லுவாங்க. எப்போ தாலின்னு ஒன்று ஏறிச்சோ, கணவன் மனைவின்னு ஆயிட்டீங்களோ, அதன் பிறகுதான் சுய ரூபம் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும். அறிந்து கொள்ளுங்க. நான் ஆயிரக்கணக்கான பேரை ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரில் கஷ்டப்படுறீங்களா? தப்பான தீர்மானம் எடுத்து தவறான வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து இன்றைக்கி ஜெபிக்க முடியல, சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, மகிழ்ச்சியை இழந்துட்டீங்க, இன்னும் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார். திரும்ப வாங்க இயேசுவண்ட, மறுபடியும் ஒப்பு கொடுங்க, காரியத்தை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். என்னை மன்னிச்சு என் குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, என் கணவரை ரட்சிங்க, மனைவியை ரட்சிங்க. இப்போ நான் கணவன் மனைவி ஆயிட்டோம், எப்படியாவது தொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சு அவங்களை தொடுங்க, நீ கதறி ஜெபிங்க. ஆண்டவர் மாற்றுவார். சகோதரர் மோகன் சிலாசிரிஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா பானு அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசுவதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த நிகழ்ச்சி உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்பி அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பில் தேவ செய்தியை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், திருமணம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த திருமணத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த இணைப்பை கர்த்தர் இணைத்தார், அதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்தித்து ஜெபிக்க போகிறோம்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். திருமணம் அப்படிங்கிறது ஆண்டவரால் ஏற்படுத்தப்படணும். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அப்ப இயேசு எல்லாவற்றையும் உண்டாக்கும் பொழுது நல்லது நல்லது நல்லதுன்னு தான் உண்டாக்கினார். ஆனா மனிதனை உண்டாக்கி அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் துணையை கொடுக்கும்படி நான் அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் திருமணத்துல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்ப வாழ்க்கையா, உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், எனக்கு இந்த கணவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா சொல்லி ஒதுக்கி விடுகிறோம், தள்ளி விடுகிறோம், பிரிந்து விடுகிறோம். ஆனா ஒரு மனிதனுக்கு துணையை கொடுத்தது ஆண்டவர் தான், ஏற்படுத்தினது ஆண்டவர் தான். அப்ப மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் இணைத்து குடும்பமாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 வாசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ ஒரு மனிதனுக்கு மனுஷிய ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விலாவிலிருந்து எடுத்து அவனை அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அந்த மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அதுதான் துணை. இப்போ ஒரு மனுஷனுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த மனுஷனோடு இணைக்கப்படும் போதுதான் தேவன் கொடுத்த துணையை நம்ம சரியா இணைத்து விடுகிறோம். இன்னைக்கு நம்ம திருமண வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணும்போது எப்படி ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்க நகை கிடைக்குது, எங்க பணம் கிடைக்குது, எங்க வரதட்சணை கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு, நோக்கத்துக்கு, விருப்பத்துக்கு யாரையாவது ஒருத்தர் பார்த்தா இவரு தான் என் கணவர், ஒருத்தி பார்த்தா இந்த அம்மா தான் நமக்கு மனைவி, அப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்புறம் எப்படி குடும்பம் சந்தோஷமா இருக்கும்? அப்புறம் எப்படி குடும்ப நிம்மதியா இருக்கும்? அப்புறம் எப்படி 2 பேரும் இணைஞ்சு போக முடியும்? முடியாது. ஆண்டவரா திருமணத்தை நடத்தணும். இப்ப நம்ம இஷ்டத்துக்கும், நம்ம நோக்கத்துக்கும், நம்ம விருப்பத்துக்கும் திருமணம் ஏற்படுவது அல்ல. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் துணையை கொடுத்து அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். அந்த துணை சொல்லுது, அந்த ஆண் மகன் சொல்றாங்க, என்னுடைய எலும்பிலிருந்து எடுத்தா, என்னுடைய எலும்பிலிருந்து, என்னோட மாமிசத்திலிருந்து இவளை எடுத்து தேவன் எனக்கு துணையாக உருவாக்கினார். இவன் மனுஷன், நான் மனுஷன், அவன் மனுஷி என்று ஆதாம் சொல்லுகிறார். இப்படி இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமா இருப்பார்கள். ஆண்டவர் ஒரே மாமிசமா, கணவன் மனைவி திருமணம் இணைக்கப்படும் பொழுது அவங்க வெவ்வேறு குடும்பத்துல பிறந்தாங்க, வெவ்வேறு வளர்ப்புல வளர்ந்தாங்க. ஆனால் இணைப்புல வரும்போது ஆண்டவர் ஒரே குடும்பமாய் இணைக்கிறார், ஒரே மாமிசமாய் இணைக்கிறார். இவங்க 2 பேரும் ஒரே மாமிசம். இந்த மாமிசத்துக்குள்ள யாரும் போய் நுழைந்து அவங்க அப்படி ஏன் மகன், என் மகா, என் குடும்பம், உங்க குடும்பம் அப்படியெல்லாம் நீங்க பேசுவதற்கு ஆண்டவர் எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. அப்போ ஒரு மனுஷனை ஒரு மனிதனோடு இணைப்பது தேவன். தேவன் தான் திருமணத்தை உண்டாக்கினார். இப்ப நம்ம திருமணத்தை எப்படி ஒழுங்கு பண்ணணும், எப்படி ஒழுங்கு பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது, நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப மனம் போல இந்த உலக செல்வங்களை எதிர்பார்த்து திருமணம், உடனே பெண் பார்க்க போன எத்தனை பவுன் கொடுப்பீங்க, எத்தனை நகை கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? ஆண்டவர் இப்ப மனுஷனை உண்டாக்கினபடி திருமணத்தை ஒழுங்கு பண்ணணுமா, கர்த்தரை தேடணுமா, கர்த்தர் நியமித்த தொணதானா, அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும், ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணி தான் தீர்மானம் பண்ணணும். அது திருமணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வாழ்கிற ஒரு காரியம் கர்த்தர் நியமித்தது. அப்போ அதுதான் திருமணம். கடைசி வரைக்கும் வாக்கு கொடுக்கிறோம், கடைசி வரைக்கும்
ஆண்டவர் நான் உன்னோடு வாழ்வேன், இன்பத்திலோ துன்பத்திலோ கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ கடைசி வரைக்கும் நான் உங்களோட மரணம் நம்ம பிரிக்கு வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறோம். 3 அறிக்கை ஆலயத்தில் வாசிக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள்லாம் இல்லாமல் நம்ம திருமணத்தை ஒழுங்கு பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு கல்யாண கார்டில் என்ன போடுறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்ததா யோசித்து பாருங்க. கர்த்தரால் வந்ததா? கர்த்தரால் வந்தது, திருமணம் செய்து கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட்டதுன்னா ஓகே. ஆனால் சில விஷயங்கள் நம்மளா தேடிக்கிறோம். நம்மளா பொண்ணு தேடிக்கிறது. நான் விரும்பினேன்ட்டு தேடுறது. ஒரு நாள் ஒரு வாலிப மக வந்தான். ஒரு பையனை நான் விரும்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நீ விரும்புறது உங்கள் பெற்றோருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் தெரியாது அப்படின்னா, உங்கள் பெற்றோருக்கு நீ விரும்புகிற பையனே தெரியலனா நான் எப்படி உன்னோட வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்? அதை எப்படி ஜெபம் பண்ண முடியும்? பெற்றோர் திருமணத்தை பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி நல்ல ஒரு துணையை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. நீ உன்னோட பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு வாலிபனை போய் நேசிச்சுட்டு அவனோட எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னான், டேபிளை தட்டிக்கிட்டு சொல்கிறான், என் விருப்பத்தை நிறைவேற்றக்கு தானே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா. அப்படியா? தெரியாமல் போயிட்டுமா? உன் விருப்பத்தை நிறைவேற்ற கடவுள் இருக்கிறான்னு. ஆமாம், நீ எதுக்கு இருக்கிறீன்னு உன் விருப்பத்தை நிறைவேற்ற கடவுள் இருக்கிறான்னா நீ எதுக்கு இருக்க? அவர் திட்டத்தை நிறைவேற்றக்கு தான் நீ இருக்கிற. அப்போ அவரோட சித்தம் என்னன்னு நீ விரும்பினியா? கேட்டையா? ஆண்டவர்கிட்ட கேட்டையா? நான் பார்த்துருக்கிற துணை எனக்கு நியமிக்கப்பட்ட துணையா? நான் அவரிடத்துலேருந்து அவரோட எலும்புலேருந்து நான் எடுக்கப்பட்டேனா? அவருக்கு நான் துணையாக இருக்கிறேனா? நான் அவருக்கு மாமிசமும் எலும்பில் எலும்புமா இருக்கிறேன். ஒரே மனுஷி ஒரே குடும்பம் மாமிசமாக இருப்பாங்கன்னு சொன்னியே, உன் மாமிசன்றதை நீ கன்ஃபார்ம் பண்ணினியா? நீ பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது சொல்ல தெரியல. அப்போ நீ பேசுகிற மாதிரி எல்லாரும் பேச முடியாது. தேவ திட்டம் உன் திருமணத்தில் நிறைவேறணும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க முடியும். யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு யாரோ ஒருத்தரை நான் இஷ்டப்படுறேன், நான் லவ் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதா திருமணம் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பெற்றோர்கள் நியமிப்பாங்க. பெண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கணும், பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும், மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அதை கொண்டுட்டு வந்து பெரியவங்க மத்தியில் பேசுவாங்க. அப்புறம் ஆலயத்தில் கொண்டு வருவாங்க. ஆலயத்தில் 3 அறிக்கை வாசிப்பாங்க. அப்போ ஆலயம் அங்கீகரிக்கணும். அப்புறம் பத்திரிக்கை கொடுக்கும்போது சமுதாயம் அங்கீகரிக்கணும். இதெல்லாம் அங்கீகரித்த பிறகு திருமண நாளுன்னு ஒன்றை நியமித்து ஆலயத்தில் கொண்டுட்டு வந்து அவங்க கையெழுத்து போடுவாங்க. நான் இவருக்கு தான் மனைவி, நான் இவங்களுக்கு தான் கணவர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. சாட்சி கையெழுத்து போடுவாங்க. இத்தனை இருக்குது. இதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் எங்கேயோ நின்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், யாரையோ தேடிக்கிட்டேன். என்னது இது கல்யாணம்? அது மாத்திரம் இல்லை, கல்யாணம் முடிஞ்சிட்டு குடும்பத்தை பாருங்க, அடுத்த மனைவி தேடுறது, அடுத்த கணவனை தேடுறது, 2 மனைவி 2 கணவர். இதெல்லாம் குடும்ப சீரழிகிற காரியம் இல்லை. கல்யாணன்றது திருமணம் என்பது பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமானதுதான் திருமணத்தில் நடக்கணும், நிறைவேறணும். அவலட்சணமானதோ தேவையில்லாத காரியங்களும் நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அப்புறம் பிரச்சனை வராமல், வாழ்க்கையில் போராட்டம் வராமல், அப்புறம் வாழ்க்கையில் நொந்து போகாமல் என்ன செய்ய முடியும்? இதுதான் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைக்குரிய காரியம். முதல்ல ஆரம்பமே சரியா இல்லைன்னா முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க முடியாது, முடிவு இருக்காது. முதல் கோணம் முற்றிலும் கோணம். முதல்ல கர்த்தரோட சித்தம் நிறைவேறணும். எனக்கு ஒரு ஆண்டியை தெரியும், 2 பேரும் தெரியும், அண்ணன் தம்பி 2 பேரையும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த மனைவிமார்களை சந்தோஷமாக வாழ வைக்கல. எனக்கு தெரியும், வாழ வைக்கல, ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மையில் சொல்கிறேன், அந்த பொண்ணுங்கங்காட்டி 2 பேரும் இன்னைக்கு மறித்து போய் சில மாதங்கள் ஆகிவிட்டது. அவங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் தான் அந்த கணவன்மார்கிட்ட வாழ்ந்தாங்க. வேற ஒரு பொண்ணு இருந்தால் வாழவே முடியாது. ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் வாழ்ந்த போது ஒரு நாள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் அந்த ஆண்டிமார்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? அந்த அங்கிள் இறந்தது கூட எங்களுக்கு கஷ்டமாக தோணலை. அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவிலும் கடைசி வரைக்கும் இருந்து, மரணம் வரைக்கும் இருந்து நீங்கள் வாழ்ந்தீங்க பாருங்க. உங்களை நினைக்கும் போது தான் என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். பிரியமானவங்களே, இன்னைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க?
எப்படி திருமணம் செய்தீங்க, எப்படி திருமணம் செய்ய போறீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, கர்த்தர் தான் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. திருமணம் அப்படிங்கிறது தேவனுக்கும் சபைக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாரு. அவ்வளவு அழகா ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுக்கும் சபைக்கும் எப்படியோ அதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறத பேசுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி தானே? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களே, உங்கள் விழாவிலேருந்து எடுத்த துணையான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ஒரே மாமிசமாக இருக்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுனீங்களா? எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உள்ளே கொண்டு வந்து ஒரு மகளை வச்சுக்கிட்டு அவள் அப்படி பண்ணுறா, அவள் இப்படி பண்ணுறா, அவள் அதை செய்கிறா, அவள் இதை செய்கிறா, ஒரே சண்டை. குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, ஒரு மனமே இல்லை. நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானே அந்த பொண்ணை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க. அப்புறம் நீங்களே ஆகாதுன்னா அந்த பொண்ணு எங்கே போவா? என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை, என்ன திருமணம்? யோசித்து பாருங்க. நீங்களே போய் பார்த்துக்கிறீங்க, நீங்களே வேண்டான்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணு எங்கே போவா? நீங்கள் தானே யோசிக்கணும். ஒரு பெண்ணு வாழ்க்கை, அவள் வாழ்க்கையினுடைய பின்னணி எவ்வளோ பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பெண்கள் நாங்கள் ஊழியத்துக்குனால சொல்ல முடியும். அப்போது திருமணங்கிறது, நீங்கள் திருமணத்துக்கு பிரயாசப்படும் பொழுதே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு எந்த துணையை வச்சுக்கிறார் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதன்படி நீங்கள் திருமண வாழ்க்கையை அமைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்க்குறப்பா. திருமண வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்காததுனால இஷ்டம் போலையும் எண்ணம் போலையும் விருப்பம் போலையும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு தங்களுடைய மாமிசத்தின் இச்சைகளும் மேற்கொள்றதுனால ஒரு குடும்ப வாழ்க்கையை தேடிக்கொண்டு அதில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. எவ்வளோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, பாதியிலேயே பிரிஞ்சு போகிறாங்க, கடைசி வரைக்கும் வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. பெற்றோர் வீட்டுக்கு போக முடியல, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளோ கண்ணீரோடு இன்னைக்கு குடும்பங்கள். காரணமே உங்கள் திட்டத்தையும் உங்கள் சித்தத்தையும் நிறைவேற்றாது தான். இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக முகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேலே அமருவதாக. குறைகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து, தான் செய்த தவறை உணர்ந்து உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பீராக. சந்தோஷமா சமாதானமா ஆண்டவர் இந்த பூமியில வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. இனிமேலும் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணி கொடுக்கும் பொழுது கர்த்தரால நியமிக்கப்பட்ட துணையை தேடி பேரண்ட்ஸ் பொறுப்போடு கூட அந்த துணைகளை தேடி வைக்க உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. உங்கள் அபிமான இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் இளவரசி புத்தம் புதிய மெகா தொடர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் ஆவிக்குரிய குடும்ப தொடராக வெளிவரும் இளவரசி சீரியலை கண்டு கழியுங்கள். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.